Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 79வது கிளாஸோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட போறோம். இதுக்கான கட்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம். பார்ட் 1ல பேக் சைடு எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம். பார்ட் 2ல ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம். பார்ட் 3ல பட்டி அண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே சிம்பிளாக புரிகிற மாதிரி நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்களும் அந்த வீடியோஸை பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போகலாம். அதுக்காக பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னா பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டியையும் அட்டாச் பண்ண போகிறோம். பேக் போர்ஷனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை எடுத்துக்கோங்க. இதில் 1 இன்ச் நம்ம கேப் விட்டுருந்தோம். அதாவது நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவை விட 1 இன்ச் எக்ஸஸாக வச்சுருந்தோம். அது எதுக்காகனா டாட்டு பிடிக்கிறதுக்காக. இந்த டாட் நம்ம பிடிக்கும்போது தான் ப்ளவுஸ் நம்மளுக்கு பேக் சைடு ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம். இந்த டாட் எந்த இடத்துல வரும் அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைனில் தான் வரும். ஷோல்டரோட மிட் பாயிண்ட். போட் நெக் ப்ளவுஸில் மட்டும் அந்த மாதிரி வராது. ரிமைனிங் எல்லா ப்ளவுஸ்லேயுமே ஷோல்டரோட மிட் பாயிண்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அந்த டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் சம்டைம்ஸ் இந்த இடத்துல இல்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும்தான் எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம டாட்டு பிடிக்கணும். போட் நெக்கை தவிர ரிமைனிங் எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த இடத்துல தான் டாட் பிடிக்கணும். நீங்கள் கட் பண்ணியிருக்கிற பீஸில் இந்த மாதிரி கீழே சீம் அலவன்ஸ், சைடு ஜாயிண்ட்டுக்கான சீம் அலவன்ஸ், நெக்கில், ஆர்ம் ஹோலில், ஷோல்டர் எல்லா சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த சீம் அலவன்ஸ்க்கு மேலே அந்த லைனில் கரெக்டாக ஒரு 3 இன்ச் அளவுக்கு, நான் ஸ்கேலில் தான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், 3.5 இன்ச் 3 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு 1/2 இன்ச், ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச். நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சையுமே லெஃப்ட் சைடு 1/2 இன்ச், ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச். இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்காக லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளாத்தோட ராங் சைடு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஆப்போசிட் சைடில் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சைடு ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. கிளாத்தோட ராங் சைடு இந்த டாட்டை மார்க் பண்ணுங்கள். நான் ரைட் சைடு மார்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி டாட் பிடிக்கிறதில்ல. கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருவேன். இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்கிறனால தான் இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன். கீழே லெவல் பண்ணி நான் கட் பண்ணலை, ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டோம் கட் பண்ணி எடுக்கணும்னு. நீங்கள் கட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. இந்த சென்டர் நாச் சைடு நாச்சும் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா ராங் சைடு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு விட்டுருக்கோம். 1/2 இன்ச்சையுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். பிசுறு இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த 1/2 இன்ச்சையுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். நீங்கள் இதை 2 ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சை ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக 1/4 இன்ச்சில் இந்த ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. திரும்ப நம்ம 1/2 இன்ச்சில் நம்ம நாச் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நாச்சில் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது கிளாத்தோட ராங் சைடு ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இதில் ஹெட் பின் போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ராங் சைடு. ரைட் சைடு இந்த மாதிரி இருக்கும். ரைட் சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான ஏரியாவை மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் ராங் சைடே மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான ஏரியாவை மார்க் பண்ணிட்டோம்.
ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க அப்புறமா கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டில் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி 3.5 இன்ச்சு நீளத்தில் இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சு நீளத்துக்கு நீங்கள் போட்ட அந்த லைனோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே கரெக்டாக ஒரு அரை இன்ச் விட்டு இந்த மாதிரி ஸ்லோப் லைன் போட்டுட்டு அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும். டாட் பிடிக்கிறது பேக் ஸ்டிச் போட்டு நம்ம ஒரு 3.5 இன்ச்சில் லைன் மார்க் பண்ணியிருப்போம், அது வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பி கீழே வந்துடலாம். கீழே வரும்போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. 2 சைடுமே சேம் சைஸில், அதாவது 1 இன்ச் தான். டாட்டோட அகலம் 1 இன்ச் தான் இருக்கணும், டாட்டோட உயரம் 3.5 இன்ச் தான் இருக்கணும். எல்லாருக்குமே இந்த 3.5 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. பேக் சைடு டாட் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும்தான் தெரியும். இவ்வளோ தான் நம்மளோட பேக் சைடில் ஸ்டிச்சிங். இவ்வளோ தான். இதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி, ஸ்லீவ் ஜாயின் பண்ணி, சைடு ஜாயின் பண்ணோம். ஸோ பேக் சைடு பீஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இனி ஃப்ரண்ட் பீஸில் நம்ம டாட் எல்லாமே பிடிக்கலாம். பேக் பீஸை விட ஃப்ரண்ட் சைடு தான் கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு தான் நம்மளுக்கு கப் ஷேப் கரெக்டாக வரணும். அப்படின்னா தான் நம்மளோட ப்ளவுஸ் ரொம்ப கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட மெயின் டாட்டே இது தான். சென்டரில் வர்றது, ஷோல்டர்லேருந்து வர்ற அந்த டாட் தான் மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அதுக்காக நம்ம லைனெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டோம். அந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தோட ரைட் சைடு தான் அந்த லைனெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ கிளாத்தோட ராங் சைடு நம்மளுக்கு இந்த லைன் தெரியணுன்னா மேலேயே இந்த மாதிரி நல்லா டார்க்காக 2 முறை லைன் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே இந்த லைன் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதுக்கப்புறமா அந்த டாட்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3 டாட்டையுமே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 90% ஒர்க் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ இந்த டாட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ராங் சைடு, கிளாத்தோட ராங் சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து ஸ்டார்டிங்லேருந்து பேக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க. ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும். ஷார்ப் இல்லாமல் நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வராது. இப்போ இந்த ஒரு டாட் பிடிக்கலாலே அது நம்ம பாடி ஷேப், அதாவது பஸ்ட்டு ஷேப் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். இப்போது செகண்டு ஹூக் பட்டி இருக்கும் இல்லையா, அந்த சைடு உள்ள அந்த டாட்டை தான் நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு நிறுத்தி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். டாட் எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படின்ட்டு சிங்கிள் பாயிண்டட் டாட்டு, டபுள் பாயிண்டட் டாட்டெல்லாம் நம்ம கிளாஸில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக நீங்கள் டாட்டை பிடிச்சா மட்டும்தான் ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், 2 டாட் நம்ம பிடிச்சாச்சு. 3ஆவது டாட் ஆர்ம் ஹோல் டாட்டு. அது ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த டாட் எதுவரை பிடிக்கணுங்கிற லைன் போட்டுட்டோம். ஆர்ம் ஹோல் டாட்டையுமே அதே மாதிரி 3 லைன் இருக்கையில் சென்டர் லைனில் கரெக்டாக பிடிச்சி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 லைனையுமே கரெக்டாக இந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு போய் முடிச்சுக்கோங்க. நம்ம போட்டிருக்க லைன் வரைக்கும் நீங்கள் முடித்தா போதும். சூப்பரான ஒரு சைடு ஃப்ரண்ட் பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணணும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். ட்ரையாங்கிளுக்கு இடையில் உள்ள கேப்பை பொறுத்து தான் நம்மளோட கப் ஷேப்பு நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது இருக்கும். இப்போது இந்த 3 டாட்டுக்கு இடையில் கிட்டத்தட்ட 2 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம பஸ்ட்டு சைஸ் அப்படி ரவுண்டாக காட்டும். நம்ம இந்த கேப்பை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம், 1 இன்ச்சை விட கம்மி ஆக்கிட்டோம்னா நல்லா ஷார்ப்பாக கிட்டத்தட்ட ஒரு கோன் ஷேப்பில் காட்டும். இப்போது
நீங்கள் இன்னொரு பீஸ்லேயும் இதே மாதிரி இதே அளவில் தான் நீங்கள் டாட் பிடிக்கணும். அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் இன்னொரு பீஸையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால கரெக்டாக வரும். மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹூக் பட்டி வர்ற இடம் ரெண்டுமே ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். ஒரு சின்ன வித்தியாசம் கூட இருக்கக்கூடாது. இன்னும் பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணியிருக்கையில் இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஆர்ம் ஹோலில் நம்ம ஒரு டாட் பிடிச்சோம் இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு, நெக்கு, ஷோல்டர், அதுக்கப்புறம் ஐ ஹூக் ஏரியா, அதுக்கப்புறம் சென்டர் டாட் நம்ம பிடிச்ச அந்த ஏரியா, சைடு ஜாயிண்ட் பண்ணுற ஏரியா எல்லாமே ரெண்டுமே டிக்டோவாக இருக்கணும். கொஞ்சம் கூட வேரியேஷன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டிக்காக நம்ம 6 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீஸை தான் இப்போ எப்படி அசம்பிள் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஹூக் பட்டி சைடு நம்ம எந்த நாச்சஸும் போடலை. சைடு ஜாயிண்ட் பண்ணுற ஏரியாவில் நாச்சஸ் போட்டிருக்கோம். ஹூக் பட்டி சைடு இந்த மாதிரி மிடில் வர்ற மாதிரி ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 6 பீஸுமே ப்ளவுஸ் பீஸில் எடுத்திருக்கோம். அதனால் உங்களுக்கு வேரியேஷன் ரொம்ப தெரியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸில் 2 பீஸ் தான் கிடச்சினா லெஃப்ட் சைடு கொண்டு யூஸ் பண்ணுங்கள், ரைட் சைடு கொண்டு யூஸ் பண்ணுங்கள். ரிமைனிங் 4 பீஸ் நீங்கள் வேறு இதுக்கு ரிலேட்டடான கிளாத் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற வரிசையில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் சாதாரணமாக நீங்கள் எடுத்த அந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. செகண்ட் லேயரில் இந்த மாதிரி மெயின் கிளாத், நான் மெயின் எழுதியிருக்கேன் இல்லையா, நம்மளோட மெயின் ப்ளவுஸ் பீஸை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி திரும்பியும் உங்கள்கிட்ட வேறு கிளாத்து நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இந்த மாதிரி இருக்கணும். செகண்ட் பீஸும் தேர்ட் பீஸும் ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் பட்டி கரெக்டாக வரும். 2 பட்டியும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்மளுக்கு கரெக்டாக வரணுன்னா நான் சொல்கிறது அப்படியே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் லேயரில் தான் நம்ம ப்ளவுஸில் இருக்க பீஸ் வரணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தேர்டு பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு. இப்போது அரேஞ்ச் சீம் அலவன்ஸ் நம்ம விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைன் போட்டிருந்தோம். ஸோ சீம் அலவன்ஸ் அரேஞ்ச் எடுத்திருந்ததுனால அரேஞ்சில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைனில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி லைனில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் போடும்போது கரெக்டாக போடுங்க. அரேஞ்ச் சீம் அலவன்ஸை ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிடுங்க. கொஞ்சம் வேரியேஷன் இருந்தாலும் சைடு ஜாயின் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எந்த வேரியேஷனும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் விட்டுருக்க சீம் அலவன்ஸை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 3வது பீஸை தேர்ட் லேயரில் இருந்த அந்த பீஸை இப்படி பேக் சைடு திருப்பிட்டு ஒரு ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் நீங்கள் ஓரத்தில் போடலாம் அல்லது 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில், அதாவது சிங்கிள் ஃபுட் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பட்டியுமே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கிற பட்டி ரெண்டும் கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண, அதாவது பட்டி நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த பீஸ் அளவில் கரெக்டாக ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எக்ஸஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓரத்தில் ஃபுல்லுமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஓரத்தில் ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு முறை கூட ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சின்ன ஒரு கட்டிங் போடணும். இந்த கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த ஷார்ப் எட்ஜ், அதாவது ஹூக் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல ஷார்ப் எட்ஜில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ்லேயுமே கட் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பட்டி பீஸும் யோக் பீஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வந்த மாதிரி இருக்கும்.
அளவுகள் சரியாக வந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். யோக் பார்ட்டு கூடால பட்டி பார்ட்டை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சைடு ஜாயிண்ட் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கணும். ஹூக் பட்டி கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி எடுத்து வைக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ரைட் சைடு பீஸை எடுத்துக்கோங்க. நம்ம வியர் பண்ணும்போது ரைட் சைடு வர்ற பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்து, அதாவது யோக் பார்ட்டோட மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையுமே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு குட்டியாக ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு ஹூக் பட்டி ஸ்ட்ரைட்டாக வரும். அதை கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஹூக் பட்டியும் பாடி பார்ட்டும் பட்டி பார்ட்டும் ஹூக் பட்டி அன்இவனாக வரும். அதுக்காக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். பாடி பார்ட் அண்டு பட்டி பார்ட் ரெண்டுலேயுமே கரெக்டாக அரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ண தெரிலனா இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். லைனில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது நம்ம பாடியில் வியர் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இருக்கிற சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். ஃபஸ்ட்டு பட்டி பீஸை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பாடி பீஸை வச்சுக்கோங்க. யோக் பீஸை வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு கரெக்டாக அரை இன்ச்சு சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வரும்போது, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே இந்த இடத்துல வரும்போது, அதாவது மெயின் பட்டிக்கிட்ட வரும்போது இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த பட்டியை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணும்போது. அதனால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவுமே கரெக்டாக அரை இன்ச்சு சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணால் போதும். இந்த ஸ்டிச் கண்டிப்பாக 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னால் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஹைட்டு ஹூக் பட்டி சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஹைட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு, ஹூக் பட்டி சைடு வர்ற டாட்டு அதுக்கப்புறம் பட்டி ஜாயிண்ட் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈவனாக இருக்குது. இப்போ சைடு ஜாயிண்ட் சைடும் பார்த்துக்கோங்க. ஹைட்டு ஈக்குவலாக இருக்கான்னு. ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கே போகணும். அதுக்கப்புறமா ஷோல்டர், ஆர்ம் ஹோல், நெக் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஈவனாக இருக்குது. இதுக்கப்புறமா டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். யோக் பார்ட்டையும் பட்டியையும் நம்ம ஜாயின் பண்ண அந்த ஸ்டிச்சை டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஹூக் பட்டி சைடு சின்ன வேரியேஷன் இருந்தாலும் நம்ம ஹூக் போடும்போது அப் அண்ட் டவுன் வரும். அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் சைடும் சின்ன வேரியேஷன் இருந்தாலும் நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ண முடியாமல் அப் அண்ட் டவுன் வரும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் பீஸ் கூடாலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேக் பீஸ் கூடால நீங்கள் செக் பண்ணும்போது பேக் பீஸோட சைடு ஜாயிண்ட் ஏரியா, அதாவது ஆர்ம் ஹோல் முடியுது இல்லையா அந்த ஏரியா, ஃப்ரண்ட் பீஸோட சைடு ஜாயிண்ட் ஏரியா ஈவனாக இருக்கா, கரெக்டான அளவாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. இப்போ நம்ம பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பீஸோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1/4 இன்ச்சை விட கம்மியாக, அதாவது இன்ச் டேப்பில் 2 கோடு இருக்கும் இல்லையா, 2 கோடு அளவு ஃப்ரண்ட் பீஸ் எக்ஸஸாக இருக்குது. ஹைட் அதிகமாக இருக்குது. நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன்.
ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை நம்ம சரி பண்ணணும். அப்படியே நம்ம ஆர்ம் ஹோல் சைடு கட் பண்ணி விடக்கூடாது. அதை எந்த இடத்துல சரி பண்ணணும்னு நான் கரெக்டாக சொல்கிறேன், அப்படியே நீங்களும் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் பட்டியையும் யோக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் அதை கரெக்ட் பண்ணணும். அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னா, நம்மளுக்கு 2 கோடு அளவு இருந்துச்சுன்னா 1 கோடு அளவில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க, அப்படின்னா கரெக்டாயிரும். ஏன்னா நம்ம 1 கோடு போட்டாலுமே இதை ஃபோல்டு பண்ணி வச்சு போடுறோம், அதனால் 2 கோடு அளவு கம்மியாகும். அதுவும் நீங்கள் பட்டியில் ஃபுல்லுமே போடக்கூடாது. சென்டர் டாட்டில் இருந்து சைடு ஜாயிண்ட் வரைக்கும் போட்டால் போதுமானதாக இருக்கும். நான் லைன் போட்ட அந்த ஏரியாவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே ஈவனாக இருக்கா, சைடு ஜாயிண்ட் பண்ணுற இடம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேம் ஹைட்டில் இருக்கான்னு. ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் ஹூக் பட்டி வைக்கிற ஏரியா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு ப்ளவுஸ்லேயுமே இருக்கிற அதே ஹைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பிசுரை கீழ்ப்பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு டாப் ஸ்டிச், ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு பீஸ்லேயும் ரைட் சைடு பீஸ்லேயும் நம்ம பட்டியையும் யோக்கையும் ஜாயின் பண்ண அந்த பிசுரை கீழ்ப்பக்கமாக பட்டி சைடு திருப்பி வச்சு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. ஹூக் பட்டி சைடு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். அளவு ப்ளவுஸில் இருக்க அதே அளவு தான் இருக்காங்கிறதையும் செக் பண்ணோம். இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணி சூப்பராக எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் ஈவனாக இருக்குது. இதுக்கப்புறம் இனி ஐப்பட்டி ஹூக் பட்டி எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் கிளாஸில் அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.